அந்த தஜிர பூச்சம் பேசிக்கிட்டு சொத்து விட்டு வேண்டியடா. அறிவிக்க தர உனக்கு அறிவிக்கலடா. என்னடா இப்படி பேசுற? ஒப்பனா நானு அப்பன்ற பேர்ல அடமான வச்சுதான்டா சொத்து கேட்க சொன்னேன். அப்பனாடா அப்பன். டேய் மவனா, இதெல்லாம் யாருக்குடா? எல்லாம் உனக்கு தானடா. இந்த மாதிரி லாரியா அது மாதிரி 10 லாரி வாங்கி கொடுவேன். இந்த மாதிரி மாடுங்க இது மாதிரி 800 மாடு வாங்கி கொடுவேன். வாங்கி விட்டா மேய்க்க விடுவியா? அப்படி இல்லடா, இது மாதிரி ஆளுங்களை வச்சு மேய்க்க விடலாம். நீ ஏன் கவலைப்படுறா? மாடு மேய்க்கணுமா? அவள்தான் தெரிஞ்சுக்கோ. டேய் தர்பூசணி முஞ்சா, நான் நாக்கு அடிக்கிறா. உன்னை அங்கேயே போட்டுருப்பேன். போனா போதும் விட்டுக்கிறேன். சூப்பர் போடு. என்னதா போடா அந்த போடு நீ போடு. அது 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 சட்டுப்பட்டு சொன்னா எப்படியா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் விடு. அதுக்கு நேத்துக்கிட்ட உனக்கு வீராப்பா ஓனா. டேய் மகனா, அதெல்லாம் விட்றா. இடம் எங்க கிடக்குது அது சொல்றா அவனா. அந்த கை கேக்குற சொல்லாம போயிட்டா என்ன பண்ணுவ? எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சொல்லாம போயிடுவானா? டேய் சொல்லாம போவா? ஆமா போவேன். என்ன பண்ணுவ? ஐயோ போயிட்டானா? டேய் என்னடா போயிடுறான்? நீ போய் கை காலில் விழுந்துட்டு போ. ஐயோ இவனை பாக்கிறதுக்கு பயமாக்குதா? கூப்பிடுறா அவனா. டேய் தம்பியா நில்லுப்பா. கண்ணு பிச்சைக்கார பையன் பேசுறதுல பேசிட்டு கெஞ்சினுக்கிறான் பாரு. டேய் தம்பி மன்னிச்சிடுறா. டேய் உன் கால்ல மன்னிச்சிடுறா. எக்கட பேசுற? எப்பா ஏதோ ஆதகத்துல பேசும்பா. பாப்பா அந்த சுத்த காமிச்சிருப்பா. நானே போதில் போயிடுச்சுன்னு வருத்தத்துல இருக்கிற நெக்கலா பேசுங்கிறா. வாடா செக்யூரிட்டி வேலை போட்டு தரேன். வாடா ஏடா கவலைப்படுற? செக்யூரிட்டி வேலையா? அதான்பா எல்லாத்துக்கும் பாத்துக்காத்து. மேனேஜர் வேலை கேட்டா செக்யூரிட்டி வேலை தரேன். முஞ்ச வாடா குடுக்குறேன். வாடா அவனை வேலை கண்டு தரலன்னா அவள் தான் நீ கெஞ்சி கூத்தாடிட்டு வரானே. அங்கனா பாத்துங்க இந்த மூதேவியா. டேய் இவனை கூட்டு மாட்டுடா. டேய் அங்கனா பாத்துங்கடா. டேய் அரே காடு மூஞ்சா இதான்டா அந்த இடம். இந்த இடமா? டேய் இந்த இடமாடா? ஆமா இந்த இடம் தான். டேய் இந்த இடமாடா? இதே இடம் தான் அவனுக்கு விட்டு போனது. அட தக்கிர முச்சுவனா மூதேவியா, இந்த இடத்துக்கடா கூட்டினு வந்தா? டேய் நைனா நேத்துக்கிட்ட அவனை அடிக்கிறா. நேத்துக்கு அடிக்கிறியாவா? உன்னை அடிக்கனா என் அச்சுரன் சொல்லிட்டு பயந்து தான் கம்மனு விடுறேன். தெளிவா சொல்றா புரிய மாட்டேன்டா. டேய் இது கவர்மெண்ட் இடம் தான்டா. அதான் நான் சொன்னல எங்க அப்பா பனின் மேஸ்திரி சொல்றாருன்னு. இந்த இடத்துக்கடா உன கையில கால ஊயின்னு கூட்டினு வந்தா? போயா உங்க கூட வந்தேன் பாரு. நான் போய் பதில் எங்குதுன்னு பாக்குறேன். ஓடுது பாரு தும்பி கை இல்லாத யானை மாதிரி. ஐயோ என்ன திரும்ப ஓடிட்டான்? அப்படியே அவனை மேனி பிச்சு போட்டுற போறியா? என்னடா இப்படி சொல்ற? அவனுக்கு கூட போய் பதில் தெரிவிக்கலாம். என் கூட்டின்னு வந்துட்ட திட்டு பசங்க பேச்சு கேட்டு இப்ப மட்டும் நான் குறையா போச்சா? வா அவனுக்கு முண்டு நின்று பண்ணிடலாம். எங்கிருந்தா போய் தேடுறா? வா எங்க நேரம் பண்ணுங்க. தேடி கண்டுபிடிச்சிடலாம். டேய் ஸ்பீடா போயடா. இன்னும் ஆமா போற மாதிரி போயிடா. சொல்றேன் என்ன மதியதா போறேன். ஸ்பீடா போய் தோலடா கபோதி. சொன்னா வேலைக்கு ஆகாது. போயடா வேகமா. யோ நாயா கல்லெல்லாம் அடிக்கிறா. என்னடா வண்டி ஓட்டுற? எல்லா வண்டியும் முன்னால போய்க்குதா. மெதுவா ஆமா மாதிரி போற. போனா போகுதுன்னு பாவனி தலையில அடிக்கிற நீ. ப்ரோ என்ன ப்ரோ நெக்கலா பேசுற? அடி ப்ரோ. என்ன கோத்து விட்டு நீ வேடிக்கை பார்க்கலான்னு பாக்குறியா? யோ முதல்ல என்னையா கீயா தராம நீ நெக்கலா பேசுறீங்க. புள்ளியா என்னடா இது? ஏய் ஏத்திட்டு வந்துட்டு பாதி வழியிலே இறக்குறல்ல ப்ரோ. இந்த மூஞ்சி பார்த்தா எப்படி இருக்குதா? யோ பாவனி ரிப்ட் குடுத்து வண்டியில ஏற்றின்னு வந்தா நாயா நினைச்சுங்கிறீங்க. அது அப்புறம் பேசிக்கலாம் ப்ரோ. இந்த மூஞ்சி எங்கேயா பார்த்த மாதிரி இருக்குது. எங்கயா பார்த்த என்ன ப்ரோ? ஞாபகம் வந்துச்சு. நம்ம வீட்டு வாசிப்புல திஷ்டி பொம்மை கட்டி வச்சிடல அதே மாதிரி இருக்குது பாரு. அதேதான் திஷ்டி பொம்மை முஞ்சா. எவ்வளவு உங்களுக்கு? ஏய் ஒழுங்கா நீ எங்க போறியா அங்க எதுவுமே விட்டுரு. தேவையில்லாதெல்லாம் பேசாத. கொய்ப்பு தானே உங்களுக்கு. நான் ஏற்றின்னு வந்தேன் பாரு. இதுவும் பேசுவீங்க இன்னுமா பேசுவீங்க. அடா போங்கயா. போயிடுச்சு தொன்ன மாடு. நான் ப்ரோ போயிட்டான். வண்டி பிடிக்காம நின்னுங்கிறான். சரி வா பக்கத்துல தான் வந்துட்டோம். போய் பதில் எடுக்கலாம் வா. இன்னும் எவ்வளவு தூரம் போகணுமோ? என்னப்பா பாயஞ்சு வீட்டுல இங்கதான் அவங்கள கட்டி போட்டு இருந்தாங்க. இங்க எங்கனாச்சுதான் இருக்கும். ஒருவேளை கீழே இருக்குமா? பாரு இருந்தாலும் இருக்கும். அவங்க என்னமோ விட்டு படுக்கிற மாதிரி தேன்னுக்குறாங்களே. யோ நைனா நான் பண்ணுகிறாங்க. தேன்னுக்குறோம்டா. புதையல் எடுத்து மட்டும் என் கையில கச்சானுங்க. என்ன பண்ணுன்னு தெரியாது முன்சாமி. இங்கதான் எங்கேயோ பதில் இருக்குது. என் உள் மனசு சொல்லு. புதையல் கச்சதுன்னா கார் வாங்கலாம் பங்களா வாங்கலாம் இடம் வாங்கலாம் நினைச்சேன். ஒரு வேலையும் நடக்கல. நீ கவலைப்படாத கோவிந்தா, கண்டிப்பா புதையல் கிடைக்கும். எப்படி நான் சொல்றேன்? இவனுக்கு சொன்ன மாதிரி என் உள் மனசு சொல்லுது. நான் சொல்லுதோ தெரியல. ஊர் பக்கமாச்சும் போயிடலாமா? இதுக்கு மேல இங்க இருந்து பிரயோஜனம் இல்ல. போய் தான் ஆகணும். சரி வாங்க போலாம். சூடா ஒரு டீ சாப்பிட்டு போலாம். எங்க தாண்டா கூட்டும் போறலால எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேன். வா தாத்தா. இப்ப டூருக்கு தானே கூட்டு போறல. கம்னீரியா குதிரை முக்கா நேரம் தெரியாம நானா அங்கேயும் இங்கேயும் பாக்குறா. தாத்தா ஒரு பெரிய ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன்.
நாடா சொல்ற? ஆமா தாத்தா, பெரிய ரகசியம். அப்பா ரகசியம் லாலே சொல்றேன் இரு, சொல்லாம விட போறேன். நான் சொல்ல போறியோ பதிலும் போச்சா எல்லாம் போச்சா? பரம்பரையா வச்சிருந்த புதையல்றாலே அது போனதுதான்டா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. தாத்தா நான் இருக்கிற வரைக்கும் எப்படி தாத்தா போவோம் அது? நாடா சொல்ற லாலே? சொல்றேன் இரு. பேக் எல்லாம் திறகுறான், நான் இருக்கான். மேப்ப பாத்தியா? அது எதுக்கு செல்லாத மேப்ப? யார் செல்லாத மேப்னு சொன்னது? நீதான் புதையல் எத்து குத்திட்டியடா. அப்ப அது செல்லாத மேப் தானே? லாலே அப்படி சிரிக்க கூடாது, சிரிக்கணும். இவன் வேற காமெடி பண்ணி இருப்பான். லாலு நான் தான்டா சொல்றான். தாத்தா அவங்க கையில கச்சிட்டு அந்த பொதியில அது உண்மையான பொதியில் இல்ல. யாரா? நான் செட்டப் பண்ண டூப்ளிகேட் பொதியில் தாத்தா. விடு தாத்தா. சூப்பரா மாவன. எப்படா லாலு? நீங்க ஏதாச்சும் வளர்ற போறீங்க தான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. மண்டிய வச்சிடற மாதிரி இருக்குதுடா. நான் தான்டா பண்ண. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு போனல, ஆமா. அங்க கவரிங் நகைய வாங்கி நானே ஒரு இடத்த போஸ்ட் வச்சுட்டு வந்தேன். எப்படா? எல்லாம் என் மூலதான்ப்பா, என் பையனுக்கு அப்படியே இருக்குது. டேய் காமெடி பண்ணிருக்காத, கம்னரு. நீ சொல்லலால. அவங்க நம்பணும்னு பிளான் பண்ண நம்ப வச்சிட்டேன். மேப் அவன் கையில இருந்து வாங்கணும்னு நினைச்சேன், வாங்கிட்டேன். அப்ப அந்த டூப்ளிகேட் பொதியில யாரா எடுத்து போயிருப்பாங்க? கண்ணே அது மாதிரிலாம் சிரிக்கூடாது, சிரிக்கணும். யோ நீ பேசாத, கம்முன்னு பேசினுக்கிறல்ல. நான் லாலு சிரிக்கிற. யார் எடுத்து போயிருப்பாங்க அந்த பொதியில? தாத்தா அந்த குண்ட முதல்ல பொதில எடுத்துன்னு வந்தானா? ஆமா. முருகேசனோ கும்பரேசனோ அவங்க பின்னாடியே போனாங்களா? ஆமா, முன்சாமி பின்னாடி போனானே. அவங்க போய் என்ன பண்ணாங்க, அந்த குண்டனை ஃபாலோ பண்ணாங்க. இப்படி போயிடலாம். வா ப்ரோ ஓடியா 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 ஓடியா. வரம் ப்ரோ, மூச்சு வாங்குது ப்ரோ. ஆள் அந்த பக்கம் தான் போய்க்கிறான், சும்மா போக கூடாது. எனக்கு கட்ட கிட்டே பாரு ப்ரோ. தகுது பாரு எடு. எப்பா இருக்குது. சரி வா ப்ரோ, அவன் பின்னாடியே போவோம். பொறுமையா போ ப்ரோ, பாத்து போறான். போயிட்டாங்க, நம்ம எப்படி போயிடுவோம்? இந்த பொதில எங்கேயாச்சும் போச்சிடலாம், கையில வந்து எடுத்துக்கலாம். ப்ரோ சத்தகிட்ட போட்டு போற, பேசாம வா. பாத்துக்கிறேன் ப்ரோ. நைஸா போய் தட்டினா அவனை. ப்ரோ துண்டை வச்சு மூஞ்சில கட்டு ப்ரோ. டேய் யாரா நடிக்கிறீங்க? போடு ப்ரோ போடு, விடாத, டைட்டா இறுக்கி கட்டு. உலகல் ஓட வச்சிட்டான் ப்ரோ. விட்டுரு, செத்துற போறான். வா, புதையல் கச்சிச்சு. இது ப்ரோ, ஒரு 4 குத்து குத்திட்டு வரேன். இது வரைக்கும் நான் யாரையும் அடிச்சதில்லை. சாவுடா, சாவு சாவு. சரி போ ப்ரோ, போலாம். இதான் தாத்தா நடந்தது. அந்த குண்டனை அவங்க வச்சுட்டு ஒரு இடத்துல பொதில ஒழிச்சு வச்சாங்க. ப்ரோ இதை கையில எடுத்துன்னு போனா சந்தேகம் போடுவாங்க. எங்கன்னா பழம் நோண்டி ஃபர்ஸ்ட் போயிடலாம். ஆமா ப்ரோ, நீ சொல்றதும் கரெக்ட். பழம் எடுக்கலாம். வா வா ப்ரோ, சட்டு புட்டுன்னு பல்ல எடுத்து ஃபர்ஸ்ட் போயிடலாம். எடு ப்ரோ. வெறும் குப்பிங்களா இருக்குதா? குப்பியா இருந்தா தான் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. எடு ப்ரோ. ப்ரோ இதை நம்ம பச்சிட்டு அவனுக்கு கூடவே போய் பத்துக்கலாம். அதே தான் ப்ரோ, புதையல். சூப்பரு. அப்பா எப்படியோ வெஸ்டோம். மூடு ப்ரோ, மூடு. சுத்தி குப்பையெல்லாம் போடு ப்ரோ. ப்ரோ இந்த அடையாளத்துக்கு மேல கல் வச்சிடு. சூப்பர் ஐடியா ப்ரோ. வெயி. வா ப்ரோ போலாம். ஏந்திரு போதுங்க அதுங்க. ஆமா ப்ரோ, காலையில வந்து எடுத்துக்கலாம். பொதில பஸ்டாங்க. நான் என்ன பண்ண, அவங்க பின்னாடியே போய் மாறு வேஷத்துல அவங்க அச்சு கட்டி போட்டேன். போட்டோம் ப்ரோ. இப்பதான் ப்ரோ மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஐயோ இதான் நடந்தது. மாமாலாம் நீதான் கட்டி போட்டியாடா? ஆமா, ஆனா அது அவங்களுக்கே தெரியாது. டேய் அது நம்ம மாமாடா, இப்படி பண்றியடா? டேய் குதிரை மொக்கா, கம்முன்னு இரு. நீ சொல்லலால.
ஏன் உங்களை அச்சனாக்கா அந்த நகையை எடுத்துட்டு போய் கடையில கொடுத்தா அது போலி நகைன்னு தெரிஞ்சிரும்ல. ஆமா லாலு, அதுக்கப்புறம் செம்ம பிரச்சனை பண்ணுவானுங்க. அதனால தான் அந்த சொம்ப மாட்டாங்க விட்டுட்டு கவரிங் நகைல எடுத்துட்டேன். அவனுங்க பொச்சு வச்ச இடத்துக்கு போய் மேல இருக்கிற கல்லு குப்பிங்கெல்லாம் எடுத்துட்டு அந்த சொம்புல இருக்கிற கவரிங் நகையை ஒண்ணு விடாம எடுத்துக்கின்னு அவனுக்கு வச்ச மாதிரி அந்த சொம்பு மேல கல்லும் குப்பிங்களும் வச்சுட்டு என் பாட்டுன்னு வந்தேன்ட்டேன். இதான் தாத்தா நான் நான் மூலடா லாலு உனக்கு. பா என் பையன்ப்பா என்ன போலதான் இருப்பான். சரி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். மேப் நம்ம கையில தாங்குது, புதையல தேடி கண்டுபிடிக்கலாம் வாங்க. இப்படிலாம் நடக்கணும்னு நினைச்சு கூட அப்பா பாக்கலாம். உங்களை அப்படி இருக்குதுடா. அனைவருக்கும் வணக்கம். பாலமுருகன் காளீஸ்வரி அவர்களுடைய மகன் ஷிகாஸ் பாலமுருகன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் இன்று. இந்த பிறந்தநாள் காணும் அந்த நல்ல உள்ளங்களுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். அவர் சார்பாக இன்னைக்கு கேக்கு முதல்ல கட் பண்றோம். மீதி இன்னைக்கு அன்னதானம் பண்றது நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. சிங்கப்பூர்ல இருக்கிற அவங்க அங்கிருந்தே நேரடியாக பணத்தை அனுப்பி இங்க இருக்கிறவங்களுக்கு அதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் உங்கள் லட்சியத்தை அடைய எங்களுடைய எல்லாருடைய வாழ்த்தும் நிச்சயமாக இருக்கும். முதல்ல கேக் கட் பண்ணுவோம். கட் பண்ணுங்க சார். ஷிகாஸ் பாலமுருகன் உங்க சார்பா கேக் கட் பண்றோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாம் வல்ல இறைவன் முழு அருளையும் மல்லி தரட்டும். Many more happiness of the day. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்வில் அனைத்து நலங்களும் வளங்களும் பெற்று நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியத்தோடு இறைவனுடைய அருளோடு நல்லவுடைய ஆசையோடு உங்கள் லட்சியத்தை அடைய எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், என்றும் நலமுடன், இறைவனுடைய அருளோடு. நன்றி.